ஹாய் கைஸ், வெல்கம் டு சோலோ ட்ராவல் vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நேரு ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. அதை போய் நம்ம இன்றைக்கி லைவாக போய் வாட்ச் பண்ண போகிறோம். என்ன கைஸ், மேட்ச் பார்க்க போகலாமா? ஸோ நாம் வழக்கம் போல் அதே டெம்ப்ளேட்டோடு அதே மாதிரி பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறோம். ஸோ பஸ்ஸு வந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம பஸ்ஸில் அப்படியே ஏறி நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம் நேரு ஸ்டேடியமுக்கு. ஸோ அப்படியே நான் பஸ்ஸில் இங்கே போயிட்டே இருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆச்சு. ஸோ 6னா நமக்கு மேட்ச் டைமிங் பார்த்தீங்கன்னா 7:30. ஸோ நான் மேட்ச்சுக்கு கரெக்டாக போயிடுவேனா அப்படிங்கிற டென்ஷன்லேயே நான் அப்படியே போயிட்டே இருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ரோடு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஸோ ரோடும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வானம் பார்த்திங்கன்னா செவ்வானமாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே நான் போயிட்டே இருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியமும் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷனும் வந்துச்சு. ஸோ நான் இங்கே சென்ட்ரலில் இறங்கிட்டு ஸோ அப்படியே அங்கேருந்து நேரு ஸ்டேடியம் அப்படியே நடந்து போயிட்டேன். ஸோ நேரு ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கேட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் எனக்கு என்ன கேட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் நம்ம டிக்கெட்லேயும் காமிக்கலை. ஸோ அதனால் நான் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு கேட்டை கண்டுபிடிச்சேன், கேட் 4. ஸோ அதுக்கடுத்து அங்கே போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கேமராவோட ஸ்டிக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே கிளாக் ரூமில் போட சொன்னாங்க. ஸோ கிளாக் ரூமில் போட்டு அதையும் 20 rupeesக்கு போட்டு அப்படியே நான் உள்ளே செக்கிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே நான் நடந்து போயிட்டே இருந்தேன். ஸோ போயிட்டே இருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே தேசிய கொடி கலரில் ஃபுல்லாக லைட்டிங் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ப்ளஸ் அதே மாதிரி நம்ம போகிறதுக்கான பிளாக்கோட ரூட்டு இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படியே நான் அப்படியே நான் போய்கிட்டே இருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக நாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டாண்டுக்கு போயாச்சு. ஸோ அங்கே ஸ்டாண்டில் போயிட்டு நம்மளோட இதுக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா மேட்ச்சும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுமே இங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமான செலிப்ரேஷன் இந்த மாதிரியா இருந்துச்சு. ஸோ கூட்டம் பெருசாக ஒன்றும் அதிகமாக ஒன்றும் இல்லை. பட் ஆனாலும் சில லோக்கல் ஆடியன்ஸ் மாதிரி இந்த மாதிரி நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் மேட்சஸ்லாம் நிறையா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே 2 டீம் ஆடுது. அதாவது சென்னை எஃப்சி அண்டு ஜம்ஷெட்பூர் எஃப்சின்னு சொல்லி அந்த கேம் விளாட்றாங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் இதில் எப்படி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா, ப்ளூ ஜெர்சி சென்னை எஃப்சி, ஸோ ஒயிட் ஜெர்சி பார்த்திங்கன்னா அது ஜம்ஷெட்பூர் எஃப்சி. ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா, ஸோ ப்ளூ ஜெர்சிக்கு தான் நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஏன்னா சென்னைனா சென்னைக்காரங்க தானே. ஸோ அந்த மாதிரி இதில் இவங்க ப்ளூ ஜெர்சிக்கு தான் நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஃபுட்பால் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா எனக்கு ஃபுட்பாலோட ரூல்ஸோ இது பெருசாக ஒன்றும் தெரியாது. ஸோ கோல்னால் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நான் போயிட்டு ஜஸ்ட்டு சும்மா இந்த விளாக் எடுக்கலாம். ஸோ இது இந்த ஸ்டேடியம் நான் போனதே இல்லை. ஆக்சுவலாக நான் 2 வருஷம் ஆனதில். ஸோ நான் இது எனக்கு புதுசாக இருக்குது இந்த ஸ்டேடியம் ஸோ அதனால் நான் இதை போய் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போன இடம் தாங்க இந்த ஸ்டேடியம் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டேடியம் பார்த்திங்க அப்படின்னா பிகில், மெர்சல் இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சஸ்லாம் நிறையா நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேடியமில் வச்சு தான். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டேடியம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த அத்லெட்டிக்ஸ்க்காக இந்த இது ஸ்டேடியம் க்ரியேட் பண்ணுது. ஸோ சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாவ்லின் த்ரோ இந்த மாதிரி இதுக்கெலாம் இது யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இந்த சைடில் இந்த ப்ளூ கலர் கோட் இது இருக்கலாம் பார்த்திங்களா. ஸோ அதெல்லாம் ரன்னிங் ரேஸு இதுக்காக யூஸ் பண்ணுறதுங்க இந்த கோட் ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் ஒன்றும் பெருசாக சூடு பிடிக்காத மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் போல் 2 பேரும் கோல் போஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க. பட் ஆனால் அங்கே கோல் போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியாவே இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜம்ஷெட்பூர் தாங்க ஃபஸ்ட்டு கோல் அடித்தாங்க. ஸோ ஜம்ஷெட்பூர் அடித்ததும் இங்கே பார்த்திங்கன்னா சென்னை எஃப்சி பிளேயர்ஸும் சரி, இங்கே ஆடியன்ஸும் சரி ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரியா டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ கோல் விழுமா விழுகாதாங்கிற மாதிரி. ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே சென்னை எஃப்சிக்காரங்க அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்துலேயே ஒரு கோல் அடித்தாங்க. ஸோ அந்த கோல் போனதுமே பார்த்திங்கன்னா இங்கே ஆடியன்ஸோட செலிப்ரேஷனே பயங்கரமாக இருந்துச்சுங்க. எல்லாருமே ஓடுது. ஸோ இங்கே நம்ம பேசிகிட்டே இருந்தப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிளேயருக்கு இங்கே அடிபட்டுருச்சு. ஸோ அதுக்கடுத்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா சென்னை எஃப்சி இந்த இடத்துல கோல் ப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ அதை அந்த வீடியோ இங்கே பாருங்கள்.
கிரவுண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியன்ஸோட செலிப்ரேஷன் சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் அதே மாதிரி இங்கே பிளேயர்ஸோட செலிப்ரேஷனும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அங்கே அப்படியே பண்ணிவிட்டு அடுத்து பேக் டு த ஃபார்மாக அப்படியே இங்கிட்டு பால் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டில் வந்து நிறைய பேர் அப்படியே ஆள்லாம் நின்றுட்டே இருப்பாங்க அந்த இதில் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு. ஸோ அவங்க ஏன் நிற்கிறாங்க அப்படின்னா ஆடியன்ஸ் யாரும் உள்ளே வந்துடக்கூடாது. ப்ளஸ் அதே மாதிரி பிளேயர்ஸை யாரும் வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாதோ இந்த மாதிரி இதுக்காக வந்து சேஃப்டிக்காக அவங்க வந்து நிற்கிறாங்க. ஸோ அப்படியே நான் இங்கே வந்து இங்கே மேட்ச் பார்த்துட்டே இருந்தப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே பிளேயர்ஸ் திரும்ப வந்து அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி கிரிக்கெட்டில் இருக்க மாதிரி இங்கே வந்து ஸ்டார்ட் ஆக போச்சு ஃபுல் டைம் சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ 45 மினிட்ஸ் வந்துச்சுன்னா ஹாஃப் டைம்ங்கிற ரூல்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து போய் ஒரு தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி டிஸ்கஷன் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹாஃப் டைம்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஃபுல் டைமுக்கு அதுக்கடுத்து அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபுல் டைம் அந்த நெக்ஸ்ட் 45 மினிட்ஸ் விளாட்றதுக்காக வந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா விளாட வந்தப்போ இங்கே வந்து சென்னை எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்தும் இன்னும் கோல்ஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் வந்து டோட்டல் ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை எஃப்சி வந்து 5 கோல்ஸு. ஸோ ஜம்ஷெட்பூர் வந்து பார்த்திங்கன்னா 2 கோல்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து மேட்சோட இந்த ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. ப்ளஸ் நான் வந்து இதில் வந்து நிறைய என்ஜாய் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து கோல்லாம் வந்து அதாவது இந்த ஃபுட்பால் மேட்ச்லாம் வந்து ரியலாக வந்து இங்கே மேட்ச் இதில் டிவியில் தான் இவ்வளோ நாள் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து நான் ஸ்டேடியமில் வச்சு பார்க்குறப்ப வந்து எனக்கு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்டு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மக்களாக இந்த இதில் நிறையா உட்காந்து பார்த்தப்போ வந்து நல்லா செமையாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறக்கு எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 3 கோல் அடிக்கிற மாதிரி நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ ஆக்சுவலாக வந்து என்னென்னா என்கிட்ட 2 கோல் மட்டும்தான் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுச்சு. ஸோ இன்னொரு கோல் வந்து கிளியராக வந்து எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் அந்த 2 கோலோட வீடியோ வந்து நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளஸ் அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை எஃப்சி வந்து இங்கே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதோடனால வந்து இங்கே ஃபுல் டைம் ஆனதுனால இங்கே ஆடியன்ஸுமே வந்து பயங்கர செலிப்ரேஷனாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி வந்து சென்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸாக வந்து அன்றைக்கி வந்து டே வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே என்னோடய ஸ்டாண்டில் வந்து ஆடியன்ஸோட கூட்டம்னு பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தாங்க இருந்தாங்க. ஸோ இங்கே அப்பர் ஸ்டாண்டில் யாருமே டிக்கெட்ஸ் எடுத்து போகலை. ஸோ எல்லாருமே லோயர் ஸ்டாண்டில் இந்த மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. ஸோ நாங்கள் உட்காந்துருக்க சைடு ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி தான் எல்லாருமே உட்காந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் மாதிரி வந்து ஸ்டேடியமில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி மேட்ச்லாம் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேடியத்தில் கிடைக்குதுன்னா. ஸோ டிக்கெட்ஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100, 200, 300, 400, 500 இந்த மாதிரி ரேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நான் போன வந்து பார்த்திங்கன்னா 200 ரேட் டிக்கெட்ஸில் போனேன். ஸோ இங்கே மேட்ச்சும் முடிஞ்சு இங்கே 90 மினிட்ஸ் இது முடிச்சுட்டு அப்படியே எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் அப்படியே இங்கே வந்து மேட்ச்லேருந்து அப்படியே முடிச்சுட்டு நான் அப்படியே கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் ஸ்டேடியம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பவர் பேங்க்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அங்கே போய்ட்டு. ஸோ உங்களோட மொபைல் ஃபோன் இது மட்டும்தான் நீங்கள் அங்கே வச்சுக்கலாம் எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம். ஸோ மற்ற திங்ஸ்க்கும் அங்கே வந்து அலோவ் கிடையாது. ஸோ அதனால் நான் மேட்ச் முடிச்சுட்டு அப்படியே நேராக கிளாக் ரூம் போயிட்டு என்னோடய பேக்கை நான் ரிசீவ் பண்ணுறதுக்காக நான் போயிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்குலாம் ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டேடியம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், பை பை, see you guys. நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு போங்க கைஸ். பை பை, டாட்டா, see you.